அமெரிக்க வரியால் ஏற்றுமதி தொழில்கள் கடும் பாதிப்பு. புதிய கொள்கையை உருவாக்குமாறு நடுவண் அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வழக்கம் போல் இயங்கும் என அறிவிப்பு. மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலைதான் காரணம் என பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் தாக்கி பேசியதாக தகவல். பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் அதிகார ஊர்வலத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்பு. ஹைதராபாத், அமராவதி, பெங்களூரு, சென்னையை இணைக்கும் வகையில் புல்லட் தொடர்வண்டி ஆய்வுகள் நடைபெறுவதாக சந்திரபாபு நாயுடு தகவல். காஷ்மீர் விவகாரம் உட்பட அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என பாகிஸ்தான் அமைச்சர் இஷாக் தார் அறிவிப்பு. பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி கும்பகோணம் அருகே கறவை மாடுகளுடன் கூட்டுறவு சங்கம் முன்பு விவசாயிகள் போராட்டம். சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டியில் பழிக்கு பழியாக நடந்த கொலை வழக்கில் 3 பேர் குண்டர் சட்டத்தில் கைது. வேலூரில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் பள்ளி காலத்தை நினைவுகூர்ந்து நிகழ்ச்சி. விருத்தாசலம் அருகே உள்ள மங்களம்பேட்டையில் சாக்கடை நீர் சாலையில் பாய்ந்தோடுவதால் பொதுமக்கள், ஊர்தி ஓட்டிகள் கடும் அவதி.